Taste the Daily. மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், திருவள்ளூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. மழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு. மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. மாவட்ட நிர்வாகங்கள் அறிவிப்பு. புதுச்சேரி, காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. கனமழை காரணமாக விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் மிதமான மழை. சாலைகளில் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது ஃபெங்கல் புயல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் நிலையில் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். அதிமுகவிற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தன்னையே அர்ப்பணித்த புரட்சித் தலைவி அம்மாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளில் அதிமுக சார்பில் நினைவஞ்சலி. வரும் டிசம்பர் 5ஆம் தேதி அம்மாவின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நினைவஞ்சலி செலுத்துவார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. புரட்சித் தலைவி அம்மாவின் நினைவு நாளில் தமிழகம் முழுவதும் இதர மாநிலங்களிலும் அம்மாவின் திருவுருவ படங்கள் வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒப்புதலோடு கழக நிர்வாகிகளுக்கு தலைமைக் கழகம் அறிவுறுத்தல். தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் மறைமலை அடிகளாரின் மகன் வழி பேத்தி லலிதா மகளிர் உரிமை தொகை மற்றும் குடிசை மாற்று வாரியத்தின் வீடு வழங்க கோரி மனு. போதிய வருமானம் இல்லாத நிலையில் வாடகை வீட்டில் வசித்து வருவதால் மிகுந்த சிரமப்படுவதாக வேதனையுடன் கோரிக்கை. வறுமையில் வாடும் தமிழ் தந்தை மறைமலை அடிகளார் அவர்களின் பேத்தி திருமதி லலிதாவின் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிதி உதவி. கழகத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி உதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. வறுமையில் வாடும் தனக்கு நிதி உதவி அளித்து உதவ முன்வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி. தமிழ் தந்தை மறைமலை அடிகளாரின் பேத்தி லலிதா கண்ணீர் மல்க பேட்டி. நான் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளாரோட பேத்தி. எங்க அப்பா தான் கடைசி மகன். நாங்க ரொம்ப குடும்ப கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி இப்ப உடனே எடப்பாடி ஐயா 1 லட்சம் அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. உடனே நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேங்க ஐயா. 3 வருடங்களாக எந்த திட்டமும் கொண்டு வராமல் திமுக அரசு ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டி கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கடும் விமர்சனம். 2026இல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என திட்டவட்டம். திமுக ஆட்சியில எந்த திட்டமே வரல. 3 வருஷம் முடிச்சிட்டாங்க. 3 வருஷத்துல எந்த திட்டம் தராமல் விளம்பரத்துல மட்டும் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. இப்படி ஆட்சி நடத்த முடியுமா? திமுக நடத்திட்டு இருக்காங்க. எந்த திட்டம் இதுவரையும் நம்ம கொடுத்த திட்டம். அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சிப்பதால் முதல்வருக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பேச்சு அவதூறாக மாறிவிடாது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் தரப்பு முன்வைத்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம். MP CV சண்முகம் மீதான அவதூறு வழக்கு விசாரணை தொடர விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் அவதி. டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக மாற்ற முயற்சித்தது ஸ்டாலின் மற்றும் TR பாலு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. டெல்டாவை பாலைவனமாக்கும்
மீத்தேன் எடுக்கும் முயற்சிக்கு அன்றைக்கு யார் அன்னைக்கு துணை நின்றது? அன்னைக்கு இதே ஸ்டாலின் அன்றைக்கு துணை முதலமைச்சர், அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர். துணை முதலமைச்சராக இருந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஜனவரி மாதம் கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது யார்? நாங்களா போட்டோம்? 2011 ஜனவரி மாதம் புரிந்துணர்வு போட்டு அன்னைக்கு விவசாய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய அவருடைய அந்த உரிமைகள் அதை பாலை நிலமாக்கும் முயற்சியில் அன்னைக்கு டிஆர் பாலு சொல்லி அதுக்கு நடைமுறைப்படுத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது அன்னைக்கு ஸ்டாலின் அன்னைக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. மதுரை அருகே மழையில் நனைந்தபடி சாலையில் டன் கணக்கில் குவிந்து கிடக்கும் நெல் குவியல்கள். நானும் டெல்டாக்காரன் என வாய்ச்சவடால் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படாததால் நெல் முளைத்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC சுரங்கத்தில் இருந்து விதிமுறைகளை மீறி மழைநீர் வெளியேற்றம். விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தல். தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கட்டுவது தொடர்பான விவகாரத்தில் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. இதற்காக உருவாக்கப்பட்ட உடன்பாட்டு குழுவின் நிலை என்ன என்று கேள்வி எழுப்பி 2 வாரத்தில் ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் பிரிவுக்கு நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வேலூரில் சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த உறவினர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதால் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் அரசு பள்ளி மாணவர்கள் இடையே மோதல். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக் கல்வித்துறை ஒழுங்கீன செயல்களை முறையாக கற்றுத்தராததால் மாணவர்கள் அடாவடி செய்வதாக குற்றச்சாட்டு. கடலூரில் தனியார் பேருந்தில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த 11ஆம் வகுப்பு மாணவர் தவறி விழுந்து பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் உயிரிழப்பு அரங்கேறியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி அருகே மாநில நெடுஞ்சாலையில் கடந்த 20 நாட்களாக மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள மின் விளக்குகளை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை துறைமுகத்தில் டெண்டர் ஒதுக்கியதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார். 3 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை. சென்னை பெரம்பூர் ஜமாலியா சுரங்கப்பாதையில் குளம் போல் தேங்கிய மழைநீர். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக ஊழியர்கள். வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த ஸ்டாலின் அரசு 1.5 ஆண்டுகளாகியும் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் போராட்டம். அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக வழங்கிடுக. வருவாய்த்துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்று. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜெயங்கொண்டம் சாலையில் இறந்து போனவரின் உடலை சுடுகாட்டில் எரிப்பது தொடர்பான மோதலில் 2 பிரிவினர் போட்டி போட்டு சாலை மறியல். இறந்தவரின் உடல் 12 நாட்களுக்கு பின் தகனம் செய்வதால் தொற்று நோய் பரவும் என கூறி மறியல். நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது.
வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழையால் சம்பா பயிர்களை சூழ்ந்த மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்பதால் விவசாயிகள் கலக்கம். சென்னை திருவொற்றியூரில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் குளத்தில் நிரம்பும் கழிவு நீரால் துர்நாற்றம். திமுக ஆட்சியில் அறநிலையத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. சென்னை வியாசர்பாடி கணேஷ்புரம் தெருவில் வெடித்து சிதறிய மின்சார பெட்டி. திமுக ஆட்சியில் மின்சாரத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் தெருவில் செல்லவே பொதுமக்கள் அச்சம். சிறிய மழைக்கே சென்னை பிராட்வே சாலையில் தேங்கிய மழைநீர். சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தியான நிலையில் உள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் மக்கள் அவதி. அந்தமான் கடல் பகுதியில் 15,000 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைன் பறிமுதல். பிடிபட்ட போதைப் பொருட்கள் எங்கிருந்து எங்கு சென்றது என வாய் திறக்காமல் கள்ள மௌனம் காக்கும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். அந்தமானில் பிடிபட்ட 15,000 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைன் சென்னைக்கு வந்ததா என பலத்த சந்தேகம். திமுகவின் முன்னாள் அயலக அணி நிர்வாகி ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடையவர்கள் தற்போது கடத்தலில் ஈடுபட்டு வருகிறார்களா என ஐயம். சென்னையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையத்தில் 11 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அடுத்தடுத்த கடைகளில் கொள்ளை முயற்சி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு முழுவதும் பணி புறக்கணிப்பு செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலக ஊழியர்கள். வருவாய்த்துறை அலுவலர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்த ஸ்டாலின் அரசு 1.5 ஆண்டுகள் ஆகியும் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் போராட்டம். உலகின் முதல் இணை செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவும் திட்டம். சூரியனை பற்றிய ஆய்வுக்காக PSLV ராக்கெட் மூலம் டிசம்பர் 4ஆம் தேதி இஸ்ரோ விண்ணில் செலுத்துகிறது. மைனாரிட்டி பாஜக ஆட்சியில் நாடு முழுவதும் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் 15,000 கோடி மதிப்பிலான மெத்தபெட்டமைன் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. இதைப்போல எத்தனை 1000 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் இந்தியாவிற்குள் ஊடுருவி உள்ளது, எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிந்துள்ளது என மைனாரிட்டி பாஜக அறிவிக்க வேண்டும் என மக்கள் காட்டம்.